மீனாட்சி மீனாட்சி இந்த வீடியோவை பாரு, அதை விட சரியான காமெடி. மேடம் இது ஆக்ஷன் மேடம். அந்த உட்காந்துருக்கா பாரு, அவனை பார்த்தா அப்படியே நம்ம தங்கத்துக்கு தம்பி மாதிரி இல்ல? ஏக்கா ஆமாக்கா, சரியா சொன்னீங்க. ஏக்கா இங்க பாருக்கா, சில்லு 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 சில்லுன்னு நடந்து போவானா. ஏடி இந்த அண்ணனத்தை ஊர் முழுக்க தேடுறாங்களா, எங்க இருக்காருன்னு தெரியல. அவர் பொண்டாட்டி கூட இருக்காரா இல்ல அவங்க பொண்டாட்டியோட அக்கா கூட இருக்காரா? ஏண்டி ராசாத்தி, வீட்டுல அவ்வளவு வேலையும் அப்படி அப்படியே கிடக்கு, இங்க என்னடி ரெண்டு பேரும் கிக்க பக்கம்னு சிரிக்கிறீங்க? ஒரு குடும்பம் நடத்துற பொம்பளை இப்படியே சிரிப்பா? நல்லா தெருவுல போறவங்கள காதுல வாங்கட்டும், காரி மூஞ்சில துப்புவாங்க. ஏண்டி நீ அவ கூட சேர்ந்துக்கிட்டிய? இல்லத்த, அப்படியே வேலை செஞ்சு ஒரு மாதிரி கலப்பா இருந்தது, அதான் செத்த இந்த செல்ல பார்த்துட்டு அப்புறமா மறு வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம்னு உட்காந்தோம். மகாராணி அப்படி என்ன வெட்டி கிழிச்சிட்டாளா? அலுப்பா இருக்குன்னு உட்காந்துட்டா? ஏடி இப்படி உட்காந்து கிடந்தா மத்தியான சோறு எப்படி தானே ஆக்கிக்குமா? இங்க பாரு மீனாட்சி, இவ கூட சேர்ந்துக்கிட்டு ஆடுற வேலையெல்லாம் வச்சுக்காத சொல்லிவிட்டேன். என்னத இப்ப எதுக்கு அக்காவை தேவையில்லாத பேசுறீங்க? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க? திட்டுறதா இருந்தா ரெண்டு பேரும் சேர்த்து திட்டுங்க, நானும் தானே அக்கா கூட உட்காந்துருந்தேன். ஏண்டி என்னதான் உழுந்து பிறண்டாலும் பண்ணிக்கிட்டியும் கண்டுக்கிட்டியும் ஒன்னாகுமா என்ன? அவ ஒரு ஆளுன்னு அவளுக்கு வக்காலத்து வாங்குற? இந்த வீட்டுல அவ மாமியாரே இல்ல நான் மாமியாரட்டி? நான் என்ன சொல்றேனோ அதுதான் ரெண்டு பேரும் கேட்கணும், புரியுதே? அடியே அப்படியே செக்கு மாடு மாதிரி உட்காந்து கிடக்கிறத விட்டுவிட்டு போய் எதுவும் வேலை இருந்தா பாரு. பொங்கலுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு, வீடு முழுக்க அவ்வளவு தூசு குப்பையா இருக்கு, எடுத்துப்பட்டு சுத்தம் பண்ணணும்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா பாரு இவளுக்கு. பொங்கலுக்கு நாள் வரைக்கும் எந்த வேலையும் தொட மாட்டேன். இந்த போவி அன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவா ஒன்னு, அதையும் முழுசா செய்வானா பேரு? இந்த 4 பாத்திரத்தை எடுத்து கழுவுனா போதும், அப்படியே உடனே சீக்கு வந்துடும். அடுத்து என்ன, நானும் என் மாவுளும் தானே இந்த வீட்டில் இழிச்சு வச்சு எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சிருவோம். அம்மணி அப்படியே படுத்து எழுந்து மேன மினிக்கேட்ட இருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லத்த, எல்லாத்தையும் இந்த 2 நாள்ல முடிச்சிடறேன். வாய்க்கு ஒன்றும் குறைவு கிடையாது. இங்க பெருமா மீனாட்சி, இனி இன்னொரு முறை அவ கூட சேர்றத பார்த்தேன் அவ்வளவுதான். தானும் கெட்டு கூட இருக்கிறவங்களையும் கெடுக்கிற கதையெல்லாம் இருக்கு. என் மருமக மேல நான் பாசமா இருக்கிறது இவளுக்கு பொறுக்கல, அதான் 2 பேரையும் எப்படி பிரிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒன்னா உட்காந்து ஒத்து ஊதுறா. பேசுங்க பேசுங்க, உங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுங்க. இம்புட்டு நேரமும் நம்ம மாமியார் அந்த மாதிரி இந்த மாதிரின்னு என் அக்கா உங்களை பத்தி அவ்வளோ அருமை பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதையெல்லாம் ஒரே நிமிஷத்துல சுக்குநூற உடைச்சு விட்டீங்களே. யாரு இவ என்னைய பத்தி அருமை பெருமையா பேசுன? போய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும் மாட்டியே. என்னைய பார்த்தா போய் சொல்ற மாதிரியா இருக்கு? உங்களை பத்தி நான் என்னத்த போய் சொல்ல போறேன் சொல்லுங்க. இவளுக்கு என்னை பத்தி குறை சொல்லணும்னா தூக்கம் வராதுன்னு சொல்லு, அதை வேணா நான் ஒத்துக்கிறேன். என்னைய பத்தி நல்ல விதமா சொல்லி இருப்பான்னு அது என்னால நம்பவே முடியாது. ஏக்கா பாத்துக்கக்கா, நல்லா நீயே தான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. என்னதான் கோவமா பேசினாலும் என் மாமியாருக்கு என் மேல உள்ளுக்குள்ள அவ்வளவு பாசம். அவங்கள மாதிரி யாரும் என்னைய பாத்துக்க மாட்டாங்க, என் அம்மா கூட அப்படி கிடையாதுன்னு சொன்ன பெருமையா இப்பதானே தெரியுது உங்க பெருமையெல்லாம் எரும மாடு மேய்க்க போயிருக்குன்னு. ஒருவேளை நம்ம மருமவும் நம்மளை பத்தி எதுவும் நல்ல விதமா தான் சொல்லியிருப்பாளோ? என்னக்கா இந்த பொங்கலுக்கு 1000 ரூபாய் பணம் தர போறாங்க, அதை அப்படியே எடுத்து என் மாமியாருக்கு தான் செலவுக்கு கொடுக்க போறேன்னு சொன்னேன். இவங்க என்னன்னா உனக்கு இந்த கிழி கிடைக்கிறாங்க. ஐயா நீ இப்படி செய்யல, இவங்க உன்னை இந்த மாதிரி பேசுறாங்க. நாளைக்கு இந்த வீட்டுல எனக்கும் இதே நிலைமை வராதுன்னு என்ன நிச்சயம் இருக்கு? நானும் உங்களை மாதிரி இருக்க மாட்டேக்கா, ஒரு பைசா கண்ணுல காட்ட மாட்டேன்னா பாத்துக்கோங்க. எம்மா மீனாட்சி என்ன சொல்லுற? பொங்கலுக்கு 1000 ரூபாய் பணமா தரப்புறாங்க? ஆமாத்த, இப்ப இந்த செல்லுள்ள பார்த்தோம். இந்த பொங்க பணம் 1000 ரூபாவும் அப்புறம் அது இல்லாத இந்த மாச பணம் 1000 ரூபாய் போடுறாங்கல்ல, ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்னா போடுறாங்களாம். அப்ப எல்லாருக்கும் இந்த வாட்டி 2000. ஆமாங்கத்த, இப்பதான் இந்த செல்லுல பார்த்தேன். அதை பார்த்துக்கிட்டு இருக்கையிலே தான் நீங்க வந்து அது செய்யல இது செய்யலன்னு அவ்வளவு பஞ்சாயத்து பண்ணி விட்டீங்க. எம்ம மீனாட்சி, அத்தைக்கு இந்த பச்சை கலர் பாடுற வச்ச மாதிரி இந்த கிளி மாதிரி ஒரு சேலை பார்த்தோமே செல்லுள்ள, அது நல்லா இருக்கும்ல? ஏக்கா நீ அது நல்லா இருக்கும்னு நினைக்கிற? ஏக்கா பொங்க அதுவுமா நல்லா இனிப்பா சக்கரை பொங்க மாதிரி மஞ்சள் கலர்ல நல்லா மாம்பழம் மாதிரி ஒரு புடவை இருந்தது பாரு, அந்த புடவையை வாங்கி கொடுக்க, அதுதான் அத்தைக்கு எடுப்பா இருக்கும். எங்கத்த நான் சொல்றது சரிதானே? அட 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 அட, பெரிய மருமோ என்ன பச்சை கிளிங்கிற, சின்ன மருமோ என்ன மாம்பழங்கிற, இப்ப எந்த கலர்ல எப்படி புடவை வாங்குறது? நாம வேற ராசாத்தி ஏடா கூடமா பேசி வச்சுட்டோம். ஏட்டிக்கு போட்டியா எதுவும் புடவை எடுத்து கொடுக்காம இருந்துட போற. ஏக்கா பரவாயில்லக்கா, நீ எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்க. உன் சொந்த காசுல அத்தைக்கு புடவை எடுத்து தரப்போறேன். ஆனா எனக்கு தான் அந்த கொடுப்பனையே கிடைக்கல. 1000 நான் வாங்கி கொடுத்தாலும் அது அவங்க மவன் சம்பாத்தியம் தானே. ஏத்த நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த நாளைக்கு போய் இந்த ரேஷன் கடைக்கு எழுதி கொடுத்துட்டு வந்தா அடுத்த பொங்கலுக்குள்ள கார்டு வந்துருமா, அப்ப 1000 ரூபாய் தருவாங்கல்ல, அதுல உங்களுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்துறேன். ஏன் மருமல நீ எதுக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் போற? அத மாசம் 1000 ரூபாய் தராங்கல்ல, அதுல ஒரு 500 ரூபாய் அத்தைக்கு அப்படி எடுத்து கொடுத்தா என்ன? ஏத்த எல்லாத்துக்கும் கார்டு வரணும்ல, அது எழுதி கொடுத்தாதான் வர்றதுக்கு 5-6 மாசம் போல ஆயிடுதே. அட ஆமால, ஆமா ஆமா ஆமா. சரி அப்புறம் என்னக்கா, வா போய் பொங்க வேலையெல்லாம் பார்க்கும்.
இந்த வீட்ல மருமவ நம்ம தான் எல்லா வேலையும் செய்யணும். நமக்குன்னு யார் இதுக்கா செஞ்சு கொடுக்க? நம்ம அத்தை நல்லா இருந்தா அவங்க நம்ம மருமவ கஷ்டப்படக்கூடாதுன்னு எதுவும் கைக்கு ஒத்தாசா ஒன்று ரெண்டு வேலையை செய்வாங்க. பாவம் அவங்களே முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஏக்கா இந்த வாட்டி பொங்கலுக்கு சீர் வரும்ல, அப்ப என் அண்ணங்கிட்ட கரும்புலாம் எதுவும் வாங்க வேணாம். என் மாமியாருக்கு எல்லா பழத்திலையும் ஒரு 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 கிலோ வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னு சொல்றேன். ஏன்ட்ட இனி நீங்க சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் உங்களை பார்த்துக்க நாங்க இருக்கோம். சரியா? சரி அப்ப வாக்கா, ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். வா எத்த புறவு என்ன, நாங்க போய் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறேன். உங்களுக்கு பச்சை கலர்ல புடவை வேணுமா இல்லை மஞ்சள் கலர்ல வேணுமான்னு நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஏக்கா கண்டிப்பா 1000 ரூபா தருவாங்கல்ல, அப்புறம் அத்தைக்கு ஆசையை உண்டாக்கிட்டு நம்மளால செய்ய முடியாது போயிட்டு போகுது. ஏன்ட்ட உங்களுக்கும் 1000 ரூபா தருவாங்கல்ல? தருவாங்க மருமோளே தருவாங்க. ரூபா கொடுத்தாங்கன்னா அத்தை உனக்கும் ராசாத்திக்கும் பொங்கலுக்கு வளைய மணி எடுத்து போட்டுக்க 500 தரேன். சரியா? அட ஏன் அதெல்லாம் எங்களுக்கு அந்த ரூபாயை வச்சுக்கிட்டு முந்திரி தாச்சா பாதாம்னு நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு உடம்பு தேத்துங்க. அப்புறம் என்னக்கா நம்மள மாதிரி தானே நம்ம மாமியாரும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இந்த வீட்டுல எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாங்க. வயசான காலத்துல அவங்களுக்கு இனி நாம தான் பாத்துக்கணுங்க. ஆமா மீனாட்சி சரியா சொன்னேன். நான் தான் புத்தி கட்டுவேன். அத்தைக்கு எனக்கும் அடிக்கடி சண்டை வர்றதுக்கு காரணமே இந்த தங்கமயிலதான். என்னக்கா செய்யறது? என்னதான் நம்ம பார்த்து பார்த்து செஞ்சாலும் நம்ம அத்தையை நம்ம விழுந்து விழுந்து கவனிச்சாலும் அவங்க பொண்ணுதான் அவங்களுக்கு ஒத்தி. நாமெல்லாம் யாரு? மருமவனா வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரி மாதிரிதான். அம்மாடி மீனாட்சி என்னம்மா இப்படி எல்லாம் வார்த்தை பேசுற? நானும் உங்களை மாதிரி மருமவளை இருந்தவ தானே. மருமவனா வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரின்னு யாரு சொன்ன? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க 1000 சொல்லுங்க அத்தை, அதுதானே உண்மை. என்ன இருந்தாலும் இந்த வீட்டுல நாங்க 2 பேர் தான் எல்லா வேலையும் செஞ்சாகணும். உங்க பொண்ணுங்களை செய்ய போறாங்க. எத்த ஒரு வாட்டிக்கு 2 வாட்டியா பச்சை கலர் வேணுமா மஞ்சள் கலர் வேணுமான்னு சேலை முடிவு பண்ணிக்கோங்க. அப்புறம் பரவு மனசு மாறிடாதீங்க. சரியா? எம்மாடி நீங்க போய் நல்லா மஞ்சள்ல ஒன்று பச்சையில் ஒன்றுன்னு ஒரு 2 சேலையை பார்த்துக்கிடுங்க. இந்த வீட்டு வேலையெல்லாம் நான் அந்த தங்கத்தையும் பல்லவியும் வச்சு பார்த்துக்கிறேன். வேணாம்ட்ட வேணாம். அப்புறம் உங்க பொண்ணுங்க எங்ககிட்ட வந்து சண்டை வாங்குவாங்க. என்னமோ நாங்க தான் சொல்லி கொடுத்து ஆத்தாலையும் பிள்ளையும் பிரிக்கிற மாதிரி பேசுவாங்க. எதுக்கு எங்களுக்கு அந்த கெட்ட பேரு? மருமவனா வீட்டு வேலை செய்யணும், மாமியார்னா வீட்டு வேலை சொல்லணும். அப்படித்தானக்கா? ஆமாம்மா அப்படித்தான். நான் தான் உங்களுக்கு எந்த வேலையும் செய்ய வேணான்னு சொல்றோம்ல, அப்புறம் என்ன? போங்க போய் அந்த செல்லுல அத்தைக்கு எந்த சேலை நல்ல சரியா இருக்கும்னு பார்த்து ஒரு 2-3 சேலையை எடுங்க. அப்புறம் என்னம்மா மீனாட்சி நம்ம அத்தையே சொல்லிட்டாங்க, இந்த செல்லுள்ள இருக்கிற மொத்த சேலையும் செல்லுட போட்டு சலிச்சு தேடி எடுத்து இந்த ஊர் உலகத்துல யாருமே கட்டாத மாதிரி அத்தைக்கு ஒரு நல்ல சேலையை வாங்கி தரணும். ஆமாக்கா யாருமே கட்டியிருக்க கூடாது, அப்படி எடுத்து கொடுக்கணும்க்கா. பாக்குறவங்களா இது யார் எடுத்து கொடுத்த சேலை யார் எடுத்து கொடுத்த சேலைன்னு கேட்கணும். என் மருமம் எடுத்து கொடுத்த சேலைன்னு எங்க மாமியாரு சொல்லணும். அப்படித்தானே? அப்படிதான்க்கா அப்படிதான். ஐயோ ஐயோ அத்தை மேல எம்புட்டு பாசம் என் மருமகளுக்கு. இந்த பாச மழிய கொட்டுறாளவளே. எத்தே அப்ப நாங்க வரட்டேன். அப்புறம் எப்ப பாரு செல்ல நோண்டிக்கிட்டே இருந்தா உடம்புக்கு கேடுதான் வரும்னு சொல்லுவீங்கல்ல, அப்படி எதுவும் வராம இருக்க மைனி கையால ஒரு டீயோ காப்பியோ போட்டு கொண்டு வர சொல்றீங்களா? சரிம்மா சரி சரி. பச்சைக்கிளி வந்தாச்சு வந்தாச்சு, அதுதான் மச்சம் பொண்ணா பார்த்தாச்சு பார்த்தாச்சு. என்ன தாய்க்கு தப்பாங்குத்து பாட்டுக்கு ஆட்டம் படுது? எம்மா ஏ எம்மா வாமா தவா வா வா வா. என்ன வேணும்? நீ பெத்த புள்ள வந்து நிக்கிறா, அது கூட தெரியாத என்ன ஆட்ட வேண்டி கிடக்கு? ஒருவேளை நம்ம மைனிய போடு போடுன்னு போட்டுப்பாங்களோ? அதான் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க போல. நம்ம பங்குக்கு நாம கொஞ்சம் ஏத்தி விடும். எம்மா அந்த ராசாத்தி என்ன செய்யறாங்க தெரியுமா? வீடு வாசலாம் அப்படி அப்படியே கிடக்கு. மத்தியானம் கூட சோறாக்கல. காலையில செஞ்ச இட்லி கூட அவ்வளவும் காலையில போய் ஒரு இட்லி கூட சாப்பிட இல்ல. நான் போய் மைனி எண்ணெயெல்லாம் அப்படி அப்படியே இருக்கு, எதுவும் செய்யலையான்னு கேட்டதுக்கு, ஏன் உனக்கு கையில நீ செஞ்சு சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு என்னைய பார்த்து சொல்லிட்டாங்கம்மா. இப்படி ஒரு பேச்சு வந்த பிறகுமா நான் இந்த வீட்டுல இருக்கணும். நான் போறேம்மா போறேன். இந்த வீட்டோட பிறந்த பொண்ணுன்னு நான் எதுக்கு இருக்கேன்? இந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சு நானே சாப்பிடவா? இருந்து மருந்து 3 நாள்ல சும்மாவா சொன்னாங்க? அதான் எனக்கு இந்த நிலைமை. ஏமா அவங்கள சும்மா விடாதமா. வாமா இப்பவே 2 பேரும் போய் அவங்கள 1-2 பார்க்கணும். வாமா இங்க இருந்து போறோம். போனதும் ஏய் என்னடி உனக்கு திமிரு? ஏப்பிளையே ஏத்து பேசுறியன்னு 4 பள்ளியும் நாங்க குத்தி உடைக்கிறோம். அப்படியே திரும்பிக்கிட்டு ஏதாவது பேசுனாங்க அந்த கை 2 பிடிச்சி முறுக்குன்னு முறுக்கி எனக்கு அப்படியே. ஏமா என்னவா நான் எவ்வளவு சீரியஸா பேசுறேன்? எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ என்ன அப்படியே நிக்கிற? கிளம்பு கிளம்பு போலாம் கிளம்பு. அந்த மைனிகாரி என்னையே ஆக்கி சாப்பிடுன்னு சொல்லிவிட்டா.
இன்னைக்கு சும்மா விடக்கூடாதுமா, சும்மாவே விடக்கூடாது. இவ்வளவுக்கும் அந்த செல்ல வேற, அந்த செல்ல வச்சுக்கிட்டு என்னத்த பாத்துக்கிட்டு கிடக்குறன்னு தெரியலமா. ஒரு குடும்பம் நடத்துற பொம்பளை இப்படியே செல்ல வச்சு பாப்பாங்க? இப்படியே போச்சுன்னா இந்த வீட்டு வேலையெல்லாம் யார் பாக்குறது? வாமா வாமா வந்து நல்ல நாக்க புடுங்குற மாதிரி கேளுமா. ஆள் ஆளுக்கு இப்படி மூளைக்கு மூளை உட்காந்து செல்லு நோண்டிக்கிட்டு இருந்தா இந்த வீட்டு வேலை செய்ய என்ன வேலைக்காரியா வைக்க முடியும்? ஏடி என்னத்துக்குடி வேலைக்காரி வைக்கணும்? அதுக்கு தான் நீ இருக்கல்ல தண்டத்துக்கு சோறுதிங்க. நல்லா இந்த வீட்டில் 3 வேளை மூக்க பிடிக்க கொட்டிக்கிட்டு அப்படியே தண்டமா தானே ஊரை சுத்திக்கிட்டு வர. நீ செய்யறது என்னம்மா வார்த்தை சொன்ன? என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. நல்லா 3 வேளையும் மூக்க பிடிக்க கொட்டிக்கிட்டு இந்த வீட்டை தண்டமா தானே சுத்திக்கிட்டு வர. உன்னைய தாண்டி இன்னொரு வேலைக்காரி வைக்கணும். நீயே இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி தாண்டி. போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. வந்துட்டா வந்துட்டா குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டு. ஏம்மா அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இல்லம்மா? இருக்கட்டும். ஓ அப்படி உன் மருமக கூட சேர்ந்து விட்டு அப்படித்தானே? என்ன சொல்லிமா உன்னைய மயக்கினாங்க? என்ன சொல்லி மயக்கினாங்க சொல்லு. நீ இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டியம்மா. உன் பெத்த மகனை என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டியம்மா. எப்படிமா மருமக பக்கம் சேர்ந்த? ஐயோ ஐயோ இந்த அநியாயம் எந்த ஊர்ல அடுக்கும்? ஐயோ உலகமே இடிச்சு விழுப்போதா? யாத்தகாரி என்ன பேச்சு பேசுறாங்க பாத்தியா? இங்க பாரு, சும்மா ஏத்திக்கப்படியே பேசிக்கிட்டு நின்ன பேசுற வாயில இருக்கிற 4 பள்ளியும் நல்லா மொந்துன்னு தட்டி கையில கொடுத்துருவான் பாத்துக்க. நான் சொன்னது எனக்கு கொடுப்பமா கொடுப்ப தட்டி கொடுப்பமா. என்னடி மறுக்க பேசுற? வீட்டு வேலைய பாருன்னா பாக்கணும். ஏமா இங்க நான் வர்றதுக்கு முன்னாடி அப்படி இப்படின்னு அண்ணாந்து பாத்துக்கிட்டு ஆட்டம் போட்டியே, அது எதனாலன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அது வாட்டிமாவளே, இந்த பொங்கலுக்கு 1000 ரூபா பணம் போடுறாங்களாம். அதான் என் மருமோளுவ 2 பேரும் சேர்த்து எனக்கு மாம்பழ கலரில் புடவை எடுத்து தரோம்னு ஒருத்தி சொல்கிறா. எனக்கு பச்சை கலரில் பச்சை கிளியாட்ட புடவை எடுத்து தரோம்னு ஒருத்தி சொல்கிறா. அதான் அந்த புடவை நல்லா இருக்குமா இல்லை இந்த புடவை நல்லா இருக்குமான்னு கற்பனை பண்ணி பார்த்தேன். என்னது இது? என்னடா இது புது பொருளியா இருக்கு? பொங்கலுக்கு பணம் தர போறாங்களா? தாய்கிழவி 2 பேரும் உன்னைய சேர்த்து ஏதோ ஏமாத்துறாளுவேன் சொல்லிவிட்டேன். நீ நம்பிடாத, அவ்வளவுதான் சொல்லுவேன், நம்பிடாத. அடி நெசமா தான் தரப்போறாங்களாட்டி? இந்த பொங்க பணம் 1000, அப்புறம் அந்த மகளிர் பணம் 1000, மொத்தமா 2000 மாட்டி. அட 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 2000மா? அப்ப இந்த பொங்கலுக்கு வேற லெவல் வேட்டதே. ஏமா மைனிக்கிட்ட மாம்பழ கலர் வேணாம், பச்சை கலர் வேணாம், ஒரு ரோஸ் கலரா பார்த்து ஒரு நல்ல ஒரு 2000 ரூபாயில ஒரு காஸ்ட்லி புடவையா எடுக்க சொல்லுமே. ரோஸ் கலர் என்னத்துக்கிட்டி? எனக்கு அதுதானே எடுப்பா இருக்கும். என்னதான் உன் மருமகளோ வாங்கி கொடுத்தாலும் அதை எடுத்துக்கிட்டு போறது நானே தானே இருக்க போறேன். அப்புறம் என்ன, எனக்கு பிடிச்சதே கேட்டு வாங்கிக்கிறேன். உனக்கு தானே சேலை வேணும். இந்த பொங்கலாம் முடிஞ்சதும் ரேஷன் கடையில வேட்டி சேலை தருவானோம்ல, அதை ஊரே வாங்கி வச்சிருக்கோம். அதுல வாங்கி தர கட்டிக்க. ஏன் எதுக்கு நான் கட்டணும்? அதான் நீ உன் மருமகளோட இருக்கீங்கல்ல, நீங்க கட்டிக்கோங்க. நான் கட்டணுமாமே? எனக்கு மாமியா இல்ல, என் மாமியா எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. என்ன கடைய நீங்களே இப்படி ஒண்ணு குடிக்கிட்டு இருக்கிறப்ப நான் போய் என் மாமியா கிட்ட சேர மாட்டேனா என்ன? இப்ப எதுக்கு நீ இப்படி எதிர்க்க எதிரா நின்று சண்டை போடுற? போய் வேலையை பாருன்னு சொன்னா அதை செய்யாத. ஏதாவது வேலை செய்ய சொல்லிட்டா மட்டும் சண்டைக்கு வந்து நிப்பா. போட்டி என்ன 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 என்னத்துக்கு நான் வேலை செய்யணும் இனி? அதான் நீ உன் மருமக கூட சேர்ந்து விட்டல, இனி நீ உன் மருமகள 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு எல்லா வேலையும் செய்யுங்க. நான் பாறேன், நான் போய் என் வீட்டுல பொங்க கொண்டாட போறேன். எனக்கு நான் வீடு இல்லையா, வாசல் இல்லையா, புருஷன் இல்லையா, பிள்ளை இல்லையா? நான் போய் என் குடும்பத்தை பார்க்க வேணாம்? உங்களுக்கு உட்காந்து நான் ஊழியம் பண்ணணுமா? எங்களுக்கும் எங்க மாமியாருக்கு புது புடவை எடுத்து தர தெரியும். இப்பதான் ஊர்ல இல்லாத பிள்ளை அதை மருமகள வந்துட்டாலவே. ஏய் கழுவே, அவ்வளவு பேச்சை கேட்டுக்கிட்டு நீ இன்னும் என்னையும் எடுத்தறிஞ்சு பேசுறல. பொங்க முடிஞ்சு அவ்வளவு உனக்கு பெரிய ஆப்பா வைக்க போறாளவே, அப்ப தெரியும் இந்த மவளோட அருமை. போடி போடி, என் மருமக கூட சேர்ந்தாதான் உனக்கு அப்படியே பொத்துக்கிட்டு வந்துருமே கோவம். போவதாட்டி போறேன், என்னமோ வா வீட்டுல இருக்கிற மாதிரி பேசுற. உன் மருமக கறி உனக்கு எப்படி சேலை எடுத்து கொடுக்குறாங்கன்னு நானும் பாக்குறேன். எத்தே எத்தே நீங்க சொன்னதெல்லாம் சரியா இருக்குதே. அவங்களுக்கு வாழ்வு வந்துருச்சுன்னா உள்ளவங்களையே மறந்துடுவாங்க. என்னைக்கு நீங்க தான் எனக்கு. ஓடுறா பாரு இருந்து இவளும் இப்படி ஓடி போயிட்டா. எல்லா வேலையும் யாரை பச்ச இவ மருமகளில் போய் எதுவும் வேலை செய்ய சொன்னா அப்புறம் நமக்கு புடவை எடுத்து கொடுக்காம போயிடுவாளவே. சரி விடு, இந்த பொங்க முடிகிற வரைக்கும் தானே, அது வரையும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நடந்துக்கும். அதுக்கு பிறகு நம்ம வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும்.